சில நாட்களில சில இடங்களில மௌத்தாகிறது நல்லது. செவ்வாய்க்கிழமை போயிட்டானே நரகம் தான் அப்படிங்கிறது. செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமையா போய் தொலைஞ்சா இன்னொரு ஒரு நாளைக்கு முந்தி போயிருக்க கூடாதா? வெள்ளிக்கிழமை போயிருந்தா சொர்க்கத்துக்கு போயிருப்பானே. நம்மளோட பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு மனுஷன் என்னைக்கு மௌத்தாகிறானோ அதுக்கு தகுந்தவாறு நல்ல மௌத்துங்கிற மாதிரியும் அதுக்கு தகுந்தவாறு கெட்ட மௌத்துங்கிற மாதிரியும் நம்ம என்ன செய்யறோம், நமக்குள்ள பரவலாக நினைக்கிறதுக்கு ஒரு அடிப்படை இருக்கிறது. அடிப்படை இல்லாம நம்ம நினைக்கல. ஒரு ஹதீஸ் இருக்கிறது, பல நூல்களில் பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் இருக்கிறது. அது எல்லாமே சரியில்லாத ஹதீஸா இருக்கிறது. அதனால நம்ம அந்த சரியில்லாத ஒரு ஹதீஸை சரியானது மாதிரி அவங்க மக்கள் மத்தியில் வச்சிட்ட காரணத்தினால நம்ம அது மாதிரி நினைக்கிறோம். அது என்ன ஹதீஸ்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிற ஒரு ஹதீஸ் வந்து முஸ்னத் அபூ யாலா அப்படின்னு ஒரு ஹதீஸ் நூல் இருக்கிறது. அதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பதிவு செய்யப்பட்டிருக்குன்னா, மம்மாத்த யௌமல் ஜுமா உக்கிய அதாபல் கபர். யார் ஒருத்தன் வெள்ளிக்கிழமை மரணிக்கிறானோ கபர் வேதனையிலிருந்து காப்பாற்றப்படுகிறான். அவனுக்கு கபர் வேதனை இல்லைன்னு அர்த்தம். யார் வந்து வெள்ளிக்கிழமை மௌத்தாகிறானோ அவனுக்கு கபர் வேதனை கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஹதீஸ் வந்து இருக்கிறது முஸ்னத் அபூ யாலாவுல. இதை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்ல யஸீத் அல் குரஷின் ஒரு ஆள் இடம்பெறுகிறார். வந்து இவர் வந்து பலவீனமான ஒரு ஆள். இவருடைய எந்த அறிவிப்புகளையும் ஹதீஸ்களை வல்லுநர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். சொல்லக்கூடிய இந்த ஆள் வந்து தகுதியற்றவராக ஹதீஸ்களை வல்லுநர்களால் நிராகரிக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலையும், இரண்டாவது எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் கபர் வேதனையிலிருந்து அதிலிருந்து தப்பிக்க இயலாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிற ஆதாரபூர்வமான ஹதீஸுக்கு முரணாக இருக்கிற காரணத்தினாலையும் வெள்ளிக்கிழமை மௌத்தானால் ஒன்றும் கிடையாதுங்கிறது தப்பு. இந்த செய்தி தவறான செய்தி. இந்த தவறான செய்தி அடிப்படை இல்லாத செய்தியை வைத்துக் கொண்டு அப்படி நம்புறாங்க, நிராகரிச்சிடணும். அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு ஹதீஸ் இருக்கிறது. இது திருமதியில 994வது முதல் வால்யூம்ல நீங்க பாத்துக்கலாம். 994வது ஹதீஸ்ல இருக்கிறது. அதுல என்ன வருதுன்னு கேட்டா, மாமின் முஸ்லிமின் யமூத்து யௌமுல் ஜும்ஆ அவ் லைலத்துல் ஜும்ஆ, ஜும்மாவுடைய பகலிலோ ஜும்மாவுடைய இரவிலோ ஒருவன் மௌத்தாவானால் இல்லா வகாஹுல்லாஹு ஃபித்னத்துல் கப்ரி, கபருடைய அந்த சோதனையிலிருந்து அல்லாஹ் அவனை காப்பாற்றி விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள் என்று சொல்லி அப்துல்லாஹ் இப்னு அம்ர் என்ற சஹாபி அறிவிப்பதாக ஒரு செய்தி திருமதியிலே பதிவாகி இருக்கிறது. அந்த திருமதி இமாமே இது சரியில்லாத செய்தின்னு சொல்லிடுறாங்க. என்ன காரணம் சொல்றாங்க? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் சொன்னதாக அறிவிக்கிறவர் வந்து ரபியா பின் சைஃப் என்பவர் அறிவிக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்படி சொன்னார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று அப்துல்லாஹ் இப்னு அம்ர் சொல்றாரு. அப்துல்லாஹ் இப்னு அம்ர் இப்படி சொன்னார் என்று ரபியா பின் சைஃப்ங்கிறவர் சொல்றாரு. திருமதி இமாம் சொல்றாங்க, இவரும் அவரும் காலத்துல ஒத்துக்கிறாத ஆளு, ஒரு காலத்துல வாழல, இவர் அவர்கிட்ட கேட்டதே கிடையாது. நான் சொன்ன செய்தியை நீங்கள் அறிவிக்கிறதா இருந்தா என்னை பார்த்திருக்கணும், என்னிடத்திலும் கேட்டிருக்கணும். நீங்க சொல்ற செய்தியை நான் அறிவிக்கிறதா இருந்தா பார்த்திருக்கணும். நமக்கு ஒரு 50 வருஷத்துக்கு முந்தைய மௌத்தா போன ஆளு சொன்னார், அறிவித்தார், நீ எப்படி பார்த்தேன்னு, உனக்கு முந்தைய ஒரு மௌத்தா போயிட்டார, நீ எப்படி அவர்கிட்ட போய் கேட்டேன்னு கேட்பா இல்லையா? அப்ப இந்த ரபியாங்கிறவர் அப்துல்லாஹ் இப்னு அம்ருங்கிறவரை பார்க்கவே இல்லைங்கும் பொழுது அவர் சொன்னார்னு இவர் அறிவிச்சாரே, ஆனால் தொடர்பு இல்லை. நீ என்ன பார்க்காத ஒரு ஆள் அவர் சொன்னார்னு சொல்ற, நீ அவரை பார்த்ததே கிடையாது, அவர் சந்திச்சதே கிடையாது, அவர்கிட்ட கேட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லி வேற நூல்ல இல்ல திருமதி நூல்ல எழுதுறார். அவர் இந்த ஹதீஸையும் பதிவு பண்ணிவிட்டு இது சரியில்லை. அவர் என்ன சொல்றாரு? வலா நாரிஃபு லி ரபியா பின் சைஃப் சமா மின் அப்துல்லாஹ் இப்னு அம்ர், அப்துல்லாஹ் இப்னு அம்ர் அவர்களிடமிருந்து ரபியா பின் சைஃப் அவர்கள் எதையும் செவியுற்றதாக நமக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை. அதனால இது வந்து அறிவிப்பாளர்களுக்கு மத்தியில் தொடர்பு அருந்ததாக இருக்கிறது. ஒரு செய்தியை சொல்லக்கூடியவர் வந்து அந்த செய்தியை யார் சொன்னாரோ அவர் காலத்தில் வாழாதவராக இருக்கிறார், அவரை பார்க்காதவராக இருக்கிறார், அவர்கிட்ட போய் சந்திச்சவர்கிட்ட பாடம் கற்காத மாணவராக இருக்கிறார். மாணவர் தானே ஒரு ஆசிரியர் சொன்னதை அறிவிக்க முடியும். அந்த மாதிரியான இந்த செய்தி தப்பா போயிடுது வெள்ளிக்கிழமை மௌத்தை பத்தி. அதே வெள்ளிக்கிழமை மௌத்தை பத்தி வந்து முஸ்னத் அஹ்மதுல இதே கருத்து தான், வெள்ளிக்கிழமை மௌத்தா போனா கபர் வேதனை இல்லை, இந்த மாதிரி கருத்து தான். அப்படி இந்த கருத்துப்பட 6294வது ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கிறது. இந்த செய்தியை அறிவிக்கிறவர்ல ஒரு ஆள் வந்து ஹிஷாம் இப்னு சஅத் என்று ஒரு ஆள் அறிவிக்கிறாரு. இவர் யாருங்கிறதுக்கு எந்த ரெக்கார்டுமே இல்லை. ஒரு ஆள் அறிவிக்கிறார்னா அவர் இன்னாரு, ஒழுக்கமானவர், திறமையானவர், யாவு சக்தி உள்ளவர், யாரும் ஏமாத்தாதவர், பொய் சொல்லாதவர், நினைவாற்றல் கூடியவர், இப்படி எல்லாம் அவருக்கு ரெக்கார்டு இருந்தா தான் அவர் சொல்லக்கூடிய செய்தியை நம்ம பதிவு செய்து கொள்வோம். ஹிஷாம் இப்னு சஅத்ங்கிற பேர் தான் வந்திருக்கே தவிர இவர் யாரு, நல்ல ஆள் தானே, எந்த காலத்தில் வாழ்ந்தாரு, இவருடைய கேரக்டர் என்ன, குணாதிசயம் என்ன, அதை பத்தி ஒரு ரெக்கார்டு கிடைக்கல. அப்ப யாருன்னு அனாமதேயம் போல அனாமதேயமா இருக்கக்கூடியவர்கள், அட்ரஸ் இல்லாதவர்கள் அறிவிக்கிற செய்திகள் வந்து எந்த காலத்திலையும்
அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பயன்படுத்தி ஒரு செய்தியை சொன்னால் ஆத்தென்டிக்கான ஒரு ஆள் இருந்தா தான் ஏத்துக்குறோம். ஆதாரப்பூர்வமான ஒரு ஆள் சொன்னா தான் செய்வோம், ஏற்றுக்கிறோம். தவிர இப்படி யாருன்னு தெரியாத ஆள் சொல்வதை எல்லாம் ஏற்றுக்கொள்ள கூடாது என்பது அனைவரும் ஒத்துக்கொண்ட ஒரு விதி. அந்த அடிப்படையில் முஸ்னத் அஹ்மதில் இருக்கக்கூடிய இந்த ஹதீஸும் அடிபட்டு போய்விடுகிறது. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் அது முஸ்னத் அஹ்மதுல 6359வது ஹதீஸ்ல வருகிறது. அதுல முஆவியா இப்னு ஸாயித்னு ஒருத்தர் வர்றாரு. அவரும் யாருன்னு அறியப்படாதவரா இருக்கிறார். அப்ப இந்த வெள்ளிக்கிழமை மௌத்தூபில் வரக்கூடிய எந்த ஒரு ஹதீஸுமே ஏற்கத்தக்க அறிவிப்பாளர்கள் வழியாக பதிவு செய்யப்படாத காரணத்தினால் எல்லா நாளும் மௌத்தும் ஒரே மாதிரியானதுதான். நாங்க ரசூல்லா வெள்ளிக்கிழமை மௌத்தா போலையே, வெள்ளிக்கிழமை மௌத்தா போனா சிறந்தன்னு சொன்னா அப்ப ரசூல்லா கல்லா என்ன பண்ணிருப்பான், வெள்ளிக்கிழமை மௌத்தான கொடுத்திருப்பான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமையில மௌத்தா போனாங்க, திங்கக்கிழமை அவங்க மௌத்தா போறாங்க. அது மாதிரி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் மௌத்தா போறனால தானும் மௌத்தா போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஒரு நாள் தள்ளி போய் தான் மௌத்தா போனாங்க. அது நம்ம கையில இருக்குது. அல்லாஹ் ஒவ்வொரு நாளையும் எடுத்து நல்லடியார்கள் மௌத்தா இருக்கிறாங்க. நீங்க வேணா சஹாபாக்களுடைய இசாபான் இருக்கிறத உங்க வரலாறுலாம் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. மௌத்தா போன ஆளை எடுத்து பாருங்க. வெள்ளிக்கிழமை நூற்றுக்கணக்கான சஹாபி மௌத்தா போயிருப்பாரு, சனிக்கிழமை நூற்றுக்கணக்கான பேர் மௌத்தா போயிருப்பாரு, ஞாயிற்றுக்கிழமை நூற்றுக்கணக்கான சஹாபி மௌத்தா போயிருப்பாரு, திங்கக்கிழமை நூற்றுக்கணக்கான சஹாபி மௌத்தா போயிருப்பாரு, செவ்வாய்க்கிழமை இந்த 7 நாளைக்குள்ள மேல மௌத்தாவனு இருக்கிற சஹாபி அத்தனை பேர் மௌத்தானது எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாள்லயாவது இந்த சஹாபாக்கள் மௌத்தா போகாம இருந்தாங்கன்னா பாத்தீங்களா, சஹாபாக்கள் இந்த நாள்ல மௌத்தா போகல, அல்லாஹ் ஒரு கிஃப்ட் பண்ணியிருக்கிறான், இது கெட்ட நாள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப சஹாபாக்களே மௌத்தா இருக்கிறாங்க, வெள்ளி மௌத்தானாங்க, திங்க மௌத்தானாங்க, சனி மௌத்தானாங்க, ஞாயிறு மௌத்தானாங்க, எல்லா நாளும் மௌத்தா இருக்காங்கன்னு சொல்லும் பொழுது அது என்ன ஒரு கிழமையில மௌத்தார வச்சுக்கிட்டு நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கிறது? அது இஸ்லாமிய பேஸுக்கு எதிரானது, நடைமுறைக்கு எதிரானது. கண்ணு முன்னாடி பாக்குறோம், எல்லா நாட்களையும் எல்லா விதமான மக்கள் மௌத்தா போறாங்க. வெள்ளிக்கிழமை ஒரு வெள்ளிக்கிழமை என்பதை கற்பனையில கொண்டு வாங்க. உங்க ஊர்ல வெள்ளிக்கிழமை மௌத்தான ஒரு பட்டியல் எடுங்க. நாலு நல்லவன் இருப்பான், நாலு கெட்டவன் இருப்பான். சனிக்கிழமை மௌத்தா போனவன் எடுத்து பாருங்க, நாலு நல்லவன் இருப்பான், நாலு கெட்டவன் இருப்பான். ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் மௌத்தா போனாங்கன்னு ஒரு 5 வருஷம் லிஸ்ட் எடுத்து பாருங்க, நாலு நல்லவன் இருப்பான், நாலு கெட்டவன் இருப்பான். அனைத்து கிழமையிலும் இப்படி இருப்பான். அப்புறம் என்ன, நல்லவனுக்கு தான் வெள்ளிக்கிழமை மௌத்து, கெட்டவனுக்கெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை மௌத்துன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் கிடையாது. அதுல ஒரு குறிப்பிட்ட நாள்ல மௌத்தா போயிட்டான்னு வைங்களேன், அதுக்கு பயந்துகிட்டு என்ன செய்வாங்க, கோழி இதெல்லாம் அது பின்னாடி வரும். மையத்தை கொண்டு போகும்போது என்ன செய்யணுங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுக்காக எனக்கு திரும்பி வந்துருவான். ஒரு குறிப்பிட்ட நாள மௌத்தா போனா அதுக்காக உசுரோட கோழி அனுப்பி வைக்கிறது, பின்னாடி சில ஜாமான் எல்லாம் கொடுத்து அனுப்புறது, அதுக்குன்னு ஸ்பெஷல் பாத்தியாவெல்லாம் இருக்கிறது. அதுக்கு பின்னாடி பார்த்துக்கிறோம். ஆனால் என்ன அடிப்படை, கிழமையை வைத்து ஒண்ணுமே கிடையாது. இந்த கிழமையில மௌத்தா போனா அப்படி, அந்த கிழமை மௌத்தா போனா அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இது நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி ஒரு மனுஷன் ஹரம்ல வச்சு மௌத்தா போறான். ஹரம்டா எது? மக்காவுலே மதீனாவுலே. மக்கா ஒரு ஹரம் ஷரீஃப் தான், மதீனாவும் ஒரு ஹரம், புனித தலம். இஸ்லாத்துல புனித தலம்ங்கிறது 3 தான். மனிதர்களாக ஒன்ற புனித தலம் மர்கஸ புனித தலம் அறிவிக்க முடியுமா? புனித தலமா அறிவிக்கிறது அல்லாஹ்வுடைய ரைட். அல்லாஹ் எதை புனித தலம் அறிவிச்சிருக்கிறான்? அவனுடைய காபத்துல்லாவை புனித தலம் அறிவிச்சிருக்கிறான். பைத்துல் முகத்தஸ பாரக்னா ஹவுலஹு அல்லாஹ் சொல்றான், இலல் சுப்ஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹவுலஹு, அதன் சுற்றுப்புறத்தை எல்லாம் பரக்கத்து மிக்கதாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று சொல்லி பைத்துல் முகத்தஸ் என்று ஜெருசலத்தில் உள்ள அல் அக்ஸா மசூதியையும் அல்லாஹ் புனிதமானது என்று அறிவித்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜித் நபவியை புனிதமானது அறிவிக்கிறாங்க. அல்லாஹ் 2 அறிவிக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் 1 அறிவிக்கிறாங்க. இந்த 3 பள்ளி தான் புனிதமிக்க பள்ளிகள். இதை தவிர வேற எதுவும் புனிதமானது இல்லை. ஹரமைனி என்று சொன்னா இந்த 2 எடுத்துக்கணும். 2 புனித தலம்னு சொன்னா எது? மக்கா 1, மதீனா 1. சில பேர் அப்படி நினைக்கிறாங்க, மக்காவுல மௌத்தா போனா நல்ல மௌத்து, மதீனாவுல மௌத்தா போனா நல்ல மௌத்து. அப்ப மக்காவுல உள்ள கெட்டவன் மக்காவுல மௌத்தா போவான். மதீனாவே சொந்த ஊரா கொண்டவன் கெட்டவனா இருந்தான்னு வைங்க, மதீனாவுல உள்ள 50 பேர் மதீனாவுல மௌத்தா போவான். அப்ப வெளியூர்ல இருந்து போய் ஒருத்தன் போய் மௌத்தா போறத வச்சு நீங்க நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கணுமா? ஆனா ஒண்ணு இருக்குது, என்ன, இந்த ஹஜ்ஜிக்கு போய் மௌத்தா போவது என்பது, இஹ்ராம் நிலையில மௌத்தா போவது என்பது, அது தல்பியா சொன்ன நிலையில அது ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அது மக்காவுக்காக உள்ளது இல்ல. மக்காவுக்கு வெளியே விமானத்தில் இஹ்ராம் கட்டி மௌத்தா போயிட்டான், அது இருக்கு. அது மக்காவுக்காக கொடுத்த சிறப்பு இல்ல, அவன் எடுத்துக்கொண்ட முடிவுக்காக உள்ள சிறப்பு. இஹ்ராமோட மௌத்தா போறான்ல. இப்ப ஹஜ்ஜிக்கு நம்ம போறோம், மக்காவுக்கு இறங்கவே இல்லை, விமானத்தில் ஏறும்போது ஒரு இடம் வந்தோன்னு இஹ்ராம் கட்ட சொல்லுவான். சில இடங்கள்ல புறப்படும் போது இஹ்ராம் கட்டிட்டு போவோம், விமானத்திலே மண்டை போட்டோம். இப்ப நமக்கு என்ன கிடைக்கும்? மக்காவுல போய் ஒருத்தன் மௌத்தா போனானே அவனுக்கு என்ன கிடைக்கும்? நமக்கு கிடைச்சு போயிடும். அது மக்காவுக்காக கொடுத்த சிறப்பு இல்ல. எதுக்காக உள்ளது? இஹ்ராம். அல்லாஹ்வுக்காக ஹஜ் செய்ய தீர்மானிக்கிறான் பாருங்க, அவன் அரபாவுல மௌத்தானாலும் உண்டு, மீனாவுல மௌத்தா போனாலும் உண்டு, மக்காவுக்கு மதீனாவுக்கு போற வழியில மௌத்தா போனாலும் உண்டு, முடிச்சுட்டு வரும்போது மௌத்தா போனாலும் உண்டு.
அது வந்து அந்த ஹஜ்ஜிங்கிற ஒரு நல்ல வேலைக்கு போகும் பொழுது அந்த வேலையை செய்ய போன நேரத்தில் மௌத்தா போயிட்டாங்கன்னு சொன்னா அது பொதுவா சிறந்தது. அது ஹஜ்ஜிக்கு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே. ஒரு மனிதன் மௌத்தா போகும்போது நல்ல ஒரு வேலையை கையில் எடுத்துட்டு போறான்னு வைங்க, அப்ப மௌத்தா போனா அது பெரிய சிறப்பு தானே. அவனுடைய கடைசியை நல்லது அமைஞ்சிருதுல. ஒரு ஆள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறாரு, அவர் ஆபரேஷன் நாளைக்கு நடக்க போகுது, நம்ம ஒண்ணே 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா அவரை காப்பாற்றலாம், அந்த 1 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், மௌத்தா போயிட்டான். நல்ல மௌத்தா இது, சிறந்த மௌத்தா. அழகான வேலைக்கு போகும்போது என்னதான் அவன் கொடுத்து காப்பாத்தினா என்ன கிடைக்குமோ அதை தாண்டி எல்லாம் கொடுப்பான். அப்ப என்ன தொழுகையில் இருக்கும்போது ஒருத்தனுக்கு உயிர் போயிடுச்சு, நல்ல மௌத்து தான். சினிமா கோட்டையில் சினிமா மௌத்து போயிடுச்சு, கெட்ட மௌத்து தான். சீரியல் உட்கார்ந்து போச்சு, கெட்ட மௌத்து தான். அப்ப கெட்ட செயல்களை பொறுத்து அது உண்டு. அவனுடைய கடைசி நிலை இப்படி ஆயிடுதுல, அவன் கடைசியா போகும்போது வர இந்த மாதிரி நிலையில போயிருக்கிறானே அப்படின்னு வேண்டால் கெட்டது நல்லது சொல்லலாமே தவிர எதுல சொல்ல இயலாது, இடத்த வச்சு சொல்ல இயலாது. நம்மளே போறோம், ஒரு டூர் மாதிரி போறோம், மக்காவுக்கோ மதீனாவுக்கோ, போய் மௌத்தா போயிட்டோம், நல்ல மௌத்தா? நல்ல மௌத்து கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா எத்தனை அமெரிக்காக்கார மக்காவோட மௌத்தா வரும். அமெரிக்காக்காரங்க எல்லாம் இறக்கி வச்சிருக்காங்க, முந்தில அனுமதி கிடையாது. மக்காவில் இல்லாட்டாலும் என்ன செய்யறானுவ, ஒரு அளவுக்கு அந்த பார்டர்ல எல்லாம் வருவாங்க. அப்ப அவனும் அங்க வச்சு மூத்தா போயிட்டான்னு சொன்னா அவன் நல்ல மூத்தாது. அதனால வந்து ஆனா அந்த கருத்து வருவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அப்படி ஒரு ஹதீஸை கட்டி வச்சிருக்காங்க. இட்டு கட்டப்பட்ட ஹதீஸ் என்ன இருக்குன்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக தபரானி அவர்கள் மோஜமுல் கபீர்ங்கிற நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். மம்மா தஃபி அஹதில் ஹரமைனி, 2 ஹரமில் ஒரு ஹரமில், மக்கா மதீனா 2 புனித தலங்கள்ல ஒரு தலத்தில் ஒருவன் இறந்து விடுவானேயானால் இஸ்தௌஜப ஷஃபாத்தி, என்னுடைய ஷஃபாத் அவனுக்கு கடமையாகிவிட்டது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்களாம், மக்காவில் நீ மௌத்தா போனா உனக்கு நான் பரிந்துரை செய்வேன், மதீனாவில் மௌத்தா போனா உனக்கு நான் பரிந்துரை செய்வேன். அது மாதிரி கான யௌமுல் கியாமத்தி மினல் ஆமினீன், கியாம நாள்ல ஒரு பயமும் இல்லாம அப்படி நிற்பான். நான் யார் தெரியுமா, எனக்கு எந்த கொஸ்டின் கிடையாது, ஏன் நான் மக்காவில் மௌத்தா போன ஆளாக்கும் அப்படின்னு கியாம நாள் நிற்பான். அப்படி நிக்க இயலுமா? நபிமார்கள் நிக்க இயலுமா? சுகதாக்கள் நிக்க இயலுமா? எல்லாம் நம்சினம் செய்வாங்க. இந்த கருத்தை பார்த்தாலே தப்புன்னு தெரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக இப்படி கூட பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். இது தபரானியுடைய கபீர்ல. இதுல வந்து அப்துல் கஃபூர் பின் சயீத் என்பவருடைய மகன் அப்துல் கஃபூர் என்ற ஒரு அறிவிப்பாளர் வர்றாரு. இவர் கூட குறைய பொய் சொல்லக்கூடிய ஒரு ஆளு, அதனால இவர் மத்துருக்கு கரெக்டா சொல்ல மாட்டார், செய்தியை பொய் சொல்வார், விட்டு அடிப்பாரு. அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்த ஒரு ஆள் தான் இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறாரு. இதுதான் ஆதாரமாக இருக்கிறது. அதே மாதிரி ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக இதே கருத்து, மம்மா தஃபி அஹதில் ஹரமைனி போய் ஆமினன் யௌமல் கியாமா, யார் மக்கா மதீனாவுல 2 இடத்துல ஒரு இடத்துல இறந்து போய் விடுகிறானோ அவன் கியாமத்து நாளில் அச்சமற்றவனாக எழுப்பப்படுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக ஒரு செய்தி தபரானியுடைய சகீர் என்ற நூலிலையும் தபரானியுடைய அவுசத் என்ற நூலிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல மூசா பின் அப்துல் ரஹ்மான் அல் மஸ்ரூக்கி என்பவர் இடம்பெறுகிறார். இவர் யார் என்பதற்கு எந்த ஒரு ரெக்கார்டும் கிடையாது. இவர் ஒரு முகவரியற்ற ஒரு ஆளு. ஒன்னு பொய்யர் வழியாக ஒரு செய்தி, இன்னொன்று அட்ரஸ் இல்லாத வழியாக ஒரு செய்தி. இந்த 2 செய்தி தான் ஹரமில் இறந்து போனவருக்கு சிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர ஆதாரப்பூர்வமான எந்த ஒரு செய்தியிலையும் ஹரமுல மௌத்தானதை பற்றி சொல்ல முடியல. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த பிறகு ஒரு காலகட்டத்தில் எல்லா கெட்டவர்களும் கூடிக்கொண்ட இடமாக மக்காவும் மதீனாவும் இருந்தது. இந்த சச்சரவெல்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே, அந்த காலகட்டம் ஒரு 30-35 வருஷத்துக்கு பின்னாடி எடுத்து பார்த்தீர்களே ஆனால் மக்கா தான் கெட்டவங்களுடைய தலைநகரமா இருந்தது, மதீனா தான் கெட்ட ஆட்சியாளர்களுடைய தலைநகரமா இருந்தது. அதனால அவங்களுக்கு சண்டை போட்டான். ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களை கொண்டு குவிச்சவன், இஸ்லாத்தின் பெயரால் ஆயுதம் தூக்கி கத்தி எடுத்து சண்டை போட்டவன்லாம் தங்கி இருந்த இடம் என்ன, அந்த மக்காவும் அந்த மதீனாவும் தான் இருந்தது. அப்ப நல்லவன் அங்க செத்துவா, அங்க வாழ்ந்தவங்க செத்துருப்பான். அப்ப அங்க எந்த இடத்துல போய் சாவுறாங்கிறத பொறுத்தெல்லாம் ஒரு நன்மையெல்லாம் ஏற்படாது. நீங்க மக்காவில் செத்தாலும் சரிதான், ஊர்ல செத்தாலும் சரிதான், என்ன மாதிரி சாவுறீங்க, கடைசி நிலைமை என்ன, தௌபா செஞ்சு சாவுறீங்களா, சொல்ல வேண்டியது சொல்லிட்டு சாவுறீங்களா, அந்த மனிதனுக்கு செய்யற கடமையெல்லாம் ஒழுங்கா நிறைவேற்றிட்டு சாவுறீங்களா, அதை வச்சு தீர்மானிக்கணுமே தவிர மக்காவில் சாவுறதை பத்தி எந்த விதமான ஒரு சிறப்பும் கிடையாது. அதே மாதிரி வந்து பைத்துல் முகத்தஸ், அது 3 விடமாட்டேங்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் சேர்த்து சொல்லிடுவாங்க. இட்டு கட்டுறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சிறப்பித்து சொல்லி, வெள்ளிக்கிழமை சிறப்பு தானே, சிறப்புன்னா எது சிறப்பு அதை சொல்லிட்டு போகணும். அது சிறப்புன்னு வந்து என்ன செய்வாங்க, எல்லாத்துலையும் அது ஃபிட் பண்ணுவான். இப்படி இட்டு கட்டி அதிசயம் உண்டாக்குவாங்க. அது மாதிரி பைத்துல் முகத்தஸ் சிறப்பு எதுக்கு சிறப்பு, தொழுவதுக்கு சிறப்பு. மற்ற இடத்தில் தொழுவதை விட அங்க தொழுதா 1000 ரக்காத் தொழுத நன்மை கிடைக்கும், 10,000 ரக்காத் நன்மை கிடைக்கும். இதுதான் சிறப்பே தவிர அதுக்கான இல்லாத சிறப்பெல்லாம் சொல்ல முடியுமா? பைத்துல் முகத்தஸுக்கு என்ன பண்றான்னு கேட்டா, அது பாருங்க, அந்த ஹதீஸ் வாசகத்தை பார்த்தாலே இது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டாங்க, அப்படி இருக்குது.
அபூ ஹுரைரா அறிவிக்கிறதாக வந்திருக்கிறது. இது பஸார்ங்கிற நூல்ல இருக்கிறது. எப்படின்னா மன் மாத்த ஃபீ பைத்துல் முகத்தஸ், பைத்துல் முகத்தஸ்ல போய் யார் மௌத்தாகுறானோ அன்னமா மாத்த பிஸ்ஸமா, அவன் வானத்தில் ஆகாயத்தில் மௌத்தானது போல. இப்படி ஆகாயத்தில் மௌத்தா போவான். இது வகையில் இப்படி உலகம் பார்த்தாலே தெரியுது. ரசூலுடைய வாயிலிருந்து இப்படிலாம் ஒரு வார்த்தை வருமா? அர்த்தம் இல்லாத வார்த்தை. இந்த காலத்திலேயாவது ஆகாயத்தில் ஒருத்தர் மௌத்தாகிறான். எப்படி? இந்த சேட்டலைட்ல வந்து யுகம் உண்டாக்கி வச்சிருக்காங்க, செயற்கைக்கோள் உண்டாக்கி வச்சிருக்காங்க, அங்க போய் அந்த இடத்துல நிப்பாட்டி வச்சிருக்காங்க, ஆராய்ச்சி மையத்தை நினைஞ்சிருக்கான், அந்த இடத்துல கட்டி வச்சிருக்கான், அதுல போய் தங்குறதுக்காக வேண்டி போய் கோடிக்கணக்கான ரூபாய் கொடுத்து போய் தங்குறாங்க. அங்க ஒருத்த மண்டையை போட்டான்னு வைங்க, அப்படி தூக்கி வெளியே போட்டா வெளியே நின்றுட்டே இருப்பான். ஈர்ப்பு சக்தியோட தாண்டிட்டான்ல, பூமியுடைய ஈர்ப்பு சக்திக்குள்ள போட்டாதான் இழுத்துரும். ஈர்ப்பு சக்திக்கு மேல ஒருத்தன் தூக்கி போட்டியன்னு வைங்களேன், அவன் என்ன செய்வான்? அந்த இடத்துல நிற்பான். இந்த பூமி எவ்வளவு தூரத்துக்கு இழுக்குமோ அதுக்கு மேல நீங்க ஒரு ராக்கெட்ல போய் அங்கிருந்து ஒருத்தன் தள்ளி விட்டேன்னு வைங்களேன், அப்படி நிற்பான். ஏன் இழுக்காது? பூமி எப்படி அந்த இடத்துல நிக்கிறதோ அது மாதிரி அவன் நின்று இருப்பான். அவன் தான் வானத்துல மௌத்தா போறவன். ரசூலுல்லாஹ் காலத்துல இது நடக்க சாத்தியம் இருக்கு? அந்த காலத்துல சாத்தியம் கிடையாது. அப்ப எப்படி வருது? யார் ஒருத்தன் பைத்துல் முகத்தஸ்ல மௌத்தா போறானோ அவன் வானத்திலே மௌத்தா போறான். ஆகாயத்தில் மௌத்தாவான, சரி ஆகாயத்தில் மௌத்தான பெரிய சிறப்பாது, ஆகாயத்தில் மௌத்தாவனை போல அப்படின்னு வந்திருக்கிறது. இதுல என்ன? யூசுப் பின் அத்தியா அல் பசரி, பசரா என்ற ஊரை சேர்ந்த அத்தியா என்பவருடைய மகன் யூசுப் என்பவர் இதனுடைய அறிவிப்பாளராக இடம்பெறுகிறார். இவர் பலவீனமான ஒரு ஆள், இவர் சரியான ஆள் இல்ல என்று நிராகரிக்கப்பட்ட ஆட்கள் வழியாகத்தான் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சாராம்சம் என்னவென்று சொன்னால், எந்த ஊர்ல இறந்து போறீங்க அது மேட்டரே கிடையாது, எந்த வயசுல இறந்து போறீங்க அது ஒரு மேட்டரே கிடையாது, எந்த மாதிரி கஷ்ட நஷ்டத்தோட இறந்து போறீங்க அது ஒரு மேட்டரும் கிடையாது, எந்த நாளில் எந்த நேரத்தில் மௌத்தா போறீங்க, லொஹர்ல மௌத்தா போட்டார் நல்லவர், அசர்ல மௌத்தா போட்டார் கெட்டவர், அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ராத்திரில மௌத்தா போனாரு, காலையில மௌத்தா போனாரு, எந்த ஒரு மேட்டரும் கிடையாது. மௌத்துங்கிறது நம்ம தேர்ந்தெடுத்து செய்யற காரியம் கிடையாது. அவன் நம்ம மீது தீர்மானித்த ஒரு விஷயம். யார் யாருக்கு எப்படி புரோகிராம் பண்ணானோ அது போய்கிட்டே இருக்கும். நம்மளா செஞ்ச உழைப்புக்கு தான் நல்லது கெட்டது கிடைக்குமே தவிர நம்ம மேல திணிக்கப்பட்டதுக்கு எந்த விதமான நன்மை தீமை வராது என்ற அடிப்படையை புரிந்து கொண்டு இந்த மௌத்துகளை எல்லாம் இந்த மாதிரி என்ன செய்யணும், எல்லாத்தையுமே நல்லதாகவே எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த மார்க்கத்தினுடைய ஒழுங்குகள் தரப்பட்டிருக்கிறது. இதை புரிஞ்சுக்கணும்.